பிப்ரவரி 3 எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு திண்டல் மலை முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம். அன்னைக்கு வந்து வெங்கிக்கு காலேஜ் இருந்தது. ஸோ 6:30க்கு தான் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஒரு 7:00 போல தான் நாங்கள் வீட்டில இருந்தே கிளம்புனோம். கோவில் வந்து நைட்டு 8:30 வரைக்கும் திறந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் போயிருந்தோம். அந்த அன்னைக்கு கல்யாணம் ஆகி 51 வருஷம் ஆன பெரியவங்களை நாங்கள் பார்த்தோம். அவங்களுக்கும் அதே பிப்ரவரி 3 தான் கல்யாண நாளுன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் கோவிலில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு கோவிலுக்கு பக்கத்துலேயே கிருஷ்ணா கஃபே அப்படின்னு ஒரு சூப்பர் ஹோட்டல் இருக்கு. நாங்க அன்னைக்கு தான் அங்க ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டோம். எல்லா டிஷ்ஷுமே சூப்பரா இருந்தது. சுமி ராகவுக்கு கீ ரோஸ்ட், அப்புறம் சோலாபூரி, அப்புறம் மஷ்ரூம் தோசை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதில் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா சில்லி பரோட்டா. நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருந்தது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இன்னும் ஒரு சட்னியும் வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் வந்து அது வெங்காய சட்னின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது வந்து கத்திரிக்காய் சட்னி அப்படின்னு சொன்னாங்க. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். இது வந்து பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலு. திண்டல் முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கிருஷ்ணா கஃபேல டின்னர் ட்ரை பண்ணுங்கள். பாய்.